ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக புறப்படுகிற நேரத்தில் அவங்க ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. துல்காதா 24 ஜும்மா அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஜும்மா தொழுகிறாங்க. ஜும்மா தொழுது விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, நான் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், நாளை நம்முடைய கூட்டம் புறப்படவிருக்கிறது. இந்த அறிவிப்பு மக்களிடையே போய் சேருது, பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் போய் சேருது. பெருமானாரோடு ஹஜ்ஜி செய்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை விட உலகத்தில் பாக்கியம் மிக்க கூட்டம் யாருமே இல்லை. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நபிஸல்லா ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில துஹர் தொழுது விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அசர்ல பக்கத்தில் இருக்கிற துல் ஹுலைஃபாங்கிற அந்த மீகாத், மதீனா வாசிகளுக்கான மீகாத், அங்க வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டாங்க. இந்த வணக்கம் என்பது உணர்வுபூர்வமான வணக்கம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக